ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு சாதாரண நாளுக்கு பின்னாலயும் ஒரு பெரிய ரகசிய வரலாறு ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு நாள், ஒரு முழு அறிவுத்துறையோட கதையே நமக்கு சொல்ல முடியும்னா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம அந்த மர்மத்தை அவிழ்க்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு கணித உலகத்தோட ஆச்சரியமான கதைகளுக்குள்ள நாம பயணிக்க போறோம். நம்மளோட முதல் கதை ஒரு ரொம்பவே பிராக்டிக்கலான பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்குது. உலகத்தையே பாதிச்ச ஒரு பிரச்சனை அது. அதுக்கு தீர்வு கணக்குல தான் இருந்துச்சு. அப்போ என்ன பிரச்சனைன்னா, எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்த ஜூலியன் கேலண்டர் கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்க ஆரம்பிச்சுது. இதனால பண்டிகைகள் தப்பான இடத்துல வந்துச்சு, பருவகாலங்கள் மாறிப்போச்சு, மொத்தத்துல ஒரு பெரிய குழப்பம். இத சரி செய்ய சர்ச்சுக்கு ஒரு பெரிய கணித மேதையோட உதவி தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம கதைநாயகன் கிறிஸ்டோபர் கிளேவியஸ் வராரு. பாருங்க, அவரோட கதை நம்மளோட இந்த பிப்ரவரி 2ஆம் தேதியோட இணையுது. காலத்தையே சரி பண்ற ஒரு பெரிய வேலைய அவர் கையில எடுத்தாரு. கிளேவியஸ் கொடுத்த தீர்வு ரொம்பவே புத்திசாலித்தனமானது. அதுவும் 2 பகுதியா. முதல்ல, கேலண்டரை மறுபடியும் பருவகாலங்களோட சேர்க்க ஒரே ராத்திரியில 10 நாளைக்கு தாவி போனாங்க. 2ஆவதா, இதே பிரச்சனை திரும்பவும் வராம இருக்க லீப்பாண்டு விதிய இன்னும் துல்லியமா மாத்தி அமைச்சாரு. இங்கதான் கிளேவிஸோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் லீப் ஆண்டு விதியில ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான மாற்றத்தை செஞ்சாரு. அதாவது, ஒரு நூற்றாண்டு 400ஆல வகுப்பட்டா மட்டும்தான் அது லீப் வருஷம். இந்த ஒரு சின்ன மாற்றம்தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கேலண்டரை இவ்ளோ துல்லியமா வச்சிருக்கு. சரி, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின கதையிலிருந்து இப்போ ஒரு தனி மனுஷனோட கதைக்கு வருவோம். சில சமயம் ஒருத்தரோட திறமைக்கு உடனே புகழ் கிடைக்காதுங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்தும். இவர்தான் சார்லஸ் மிரே. இவரோட கதை வரலாத்துல சரியான நேரமும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் எவ்ளோ முக்கியம்னு நமக்கு புரிய வைக்கும். இந்த ஒப்பீட்டை பாருங்க, முழு கதையும் இதுல அடங்கியிருக்கு. மெரே தன்னோட அருமையான கோட்பாட்டை முதல்ல வெளியிட்டாரு. ஆனா சில வருஷம் கழிச்சு அதே கோட்பாட்டுக்காக ஜார்ஜ் கேண்டருங்கிற இன்னொரு கணிதவியலாளர் ரொம்ப பிரபலமானார். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் மேரேவோட வேலை எவ்வளோ முக்கியமானதுன்னு உலகம் புரிஞ்சுக்கிச்சு. இந்த வரலாற்று மேற்கோள் அவரோட கதையில இருக்கிற சோகமான முரண்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. வாங்க, இப்போ 20ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு ஜம்ப் அடிப்போம். ஒரு வரலாற்று நாயுகரை நம்ம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜியோட எப்படி இணைக்கலான்னு பாப்போம். இவர்தான் கார்னெலியஸ் லாங்ஷோஸ். உலகத்துல நடக்கிற பெரிய சம்பவங்கள், அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் மேல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு இவரோட வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நாம பாக்குற இந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் பாருங்க. நமக்கு ரொம்பவே பரிச்சயமான விஷயங்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொதுவான கணித ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். இது எல்லாத்தையும் இயக்குற அந்த மறைமுக கணித என்ஜின் எது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பதில் ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், சுருக்கமா எஃப்எஃப்டி. இந்த எஃப்எஃப்டி தான் டிஜிட்டல் சிக்னல்களை ரொம்ப ரொம்ப வேகமா பகுப்பாய்வு செய்ய உதவுது. நீங்க கேக்குற பாட்டு, பாக்குற வீடியோ, இது எல்லாத்துக்கும் பின்னாலையும் இருக்கிற சிக்கலான டேட்டாவை நமக்கு புரியற மாதிரி மாத்தி கொடுக்கறதே இந்த கணித ஃபார்முலா தான். இதுவரைக்கும் கணிதத்தோட நடைமுறை பயன்பாடுகளை பார்த்தோம். இப்போ ஒரு தூய கணிதவியலாளரா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், அந்த துறையோட தத்துவார்த்தமான மையத்துக்குள்ள போலாம் வாங்க. தத்துவ ஞானியும் கணித மேதையுமான பெர்ட்ரண்ட் ரஸ்ஸலோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் கணிதத்தோட நுட்பமான அழக பத்தி நாம ஒரு கணம் ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா? வாங்க, நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பிப்ரவரி 2ஆம் தேதியில மட்டும் எவ்ளோ பெரிய கணித வரலாறு அடங்கியிருக்குன்னு இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல ஜாக் பெனெட். இவரு மேட்ரிசஸ், அதாவது அணிகளை பெருக்கிறதுக்கான ஒரு விதியை கண்டுபிடிச்சாரு. இது ஏதோ கணக்கு புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வீடியோ கேம்ஸ்ல நாம பாக்குற 3D கிராஃபிக்ஸ், டேட்டா அனாலிசிஸ், இதுக்கெல்லாம் இதுதான் அடித்தளம். அடுத்து காசிமியர் ஸ்குராட்டோவ்ஸ்கி. இவர் டொபாலஜிங்கிற ஒரு கணித பிரிவுல முன்னோடி. சிம்பிளா சொல்லணும்னா, கூகுள் மேப்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெஸ்ட் ரூட் காட்டுது இல்லையா, அந்த மாதிரி நெட்வொர்க்குகளை புரிஞ்சுக்க இவரோட வேலை ரொம்ப முக்கியம். அடுத்ததா கம்ப்யூட்டர் யுகத்தோட ஒரு முக்கியமான நபர், கெட்ரூட் பிளான்ச். பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே சிக்கலான கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற முறைகளை இவர் உருவாக்கினார். ராக்கெட் போற பாதையை கணக்கிடுற மாதிரி பெரிய வேலைகளுக்கு இவரோட முறைகள் தான் உதவிச்சு. நவீன கம்ப்யூட்டிங்க்கு அடித்தளம் போட்டவங்களும் இவங்களும் ஒருத்தர். இந்த தொடரை முடிக்கிறப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும்.
நாம பார்த்த இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு பெரிய பனிமலையோட நுனி மட்டும்தான். நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த ஒரு நாள்லயே இவ்ளோ கதைகள் இருக்குதுன்னா மத்த 364 நாட்கள்ல என்னவெல்லாம் ஒளிஞ்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை உங்க கேலண்டரை பார்க்கும்போது அதுக்கு பின்னால என்ன ரகசியங்கள் இருக்கலான்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நன்றி.